ஒரு சிறிய கிராமத்தில் பொற்கலைஞன் என்ற திறமையான சிற்பக் கலைஞன் வாழ்ந்து வந்தான். அவனும் அவன் மனைவி மீராவும் சேர்ந்து கிராமங்களுக்கு சென்று பழைய உலோகச் சிலைகளை உருக்கி ஊர் மக்கள் கேட்கும் விருப்பம் போல புதிய அழகான சிலைகளை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களின் ஒவ்வொரு படைப்பிலும் கலை மீதான அவர்களின் காதல் மற்றும் கடின உழைப்பு பிரதிபலித்தது. புதிய சவால் ஒரு நாள் அவர்கள் எப்போதும் போல ஒரு மலையோர கிராமத்திற்கு சென்றார்கள். அந்த கிராமத்தின் தலைவர் பொற்கலைஞன் மற்றும் மீராவிடம் கிராமத்தின் தெய்வமான முருகன் சிலையை புதுப்பிக்க வேண்டும். பழைய சிலை சிதைந்து விட்டது. ஆனால் புதிய சிலை மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் உயிரோட்டம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய முக்கியமான தேவை என்று கோரிக்கை வைத்தார். பொற்கலைஞன் புதிய சிலையை செய்வதற்கான மூலப்பொருட்களை பார்த்தான். பழைய முருகன் சிலையின் உடைந்த உலோகத் துண்டுகளுடன் கிராம மக்கள் அன்பளிப்பாக கொடுத்த சில வித்தியாசமான கனிம தாதுக்களும் அங்கிருந்தன. இந்த புதிய மூலப்பொருட்களின் சேர்க்கை சிலை உருகுவதில் சவாலாக இருக்கும் என்பதை அவன் உணர்ந்தான். மீரா உடைந்த பழைய சிலையின் அருகில் சென்று, இந்த கிராமத்து மக்களின் நம்பிக்கை இந்த சிலையில் எவ்வளவு ஆழமாக பதிந்திருக்கிறது பாருங்கள். நாம் செய்யும் புதிய படைப்பு வெறும் உலோகம் மட்டுமல்ல, இவர்களின் நம்பிக்கையின் வடிவமாகவும் இருக்க வேண்டும் என்றாள். பொற்கலைஞன் ஒரு பெருமூச்சு விட்டு தன்னுடைய வழக்கமான வேலையை தொடங்க தயாரானான். ஆனால் தலைவரின் ஒரு வார்த்தை அவனை தடுத்து நிறுத்தியது. தலைவர், சிற்பியே, இந்த சிலைக்கு நீங்கள் பயன்படுத்தும் உலோக கலவை மிகவும் முக்கியம். பொற்கலைஞன் இப்போது ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய நிலையில் இருந்தான். வெறும் அழகை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் கிராமத்தின் நம்பிக்கையையும் செழிப்பையும் ஈர்க்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த உலோக இரகசியத்தை கண்டறிய வேண்டிய தேவை அவனுக்கு ஏற்பட்டது. அவன் அந்த சிறப்பு இரகசியத்தை எப்படி கண்டுபிடித்தான்? வெறும் அழகை மட்டும் கருத்தில் கொண்டால் போதாது. கிராமத்தின் நம்பிக்கையையும் செழிப்பையும் ஈர்க்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த உலோக இரகசியத்தை கண்டறிய வேண்டிய அவசியம் அவனுக்கு இருந்தது. அவன் தனது மனைவியான மீராவுடன் சேர்ந்து பழைய நூல்களையும் கிராமத்து பெரியவர்களிடமிருந்தும் தகவல்களை சேகரிக்க ஆரம்பித்தான். பல நாட்களின் முயற்சிக்குப் பிறகு ஒரு வயதான பெண்மணி ஒரு முக்கியமான தகவலை கூறினார். முருகன் சிலையை செழிப்பாக்க புதிய உலோகக் கலவையில் பொற்கலைஞனின் சொந்த அன்பளிப்பும் அவனுடைய கடின உழைப்பின் அடையாளமும் கலந்திருக்க வேண்டும். அத்துடன் கிராம மக்களின் அன்பளிப்பான உலோகக் கனிமங்களை சரியான விகிதத்தில் சேர்க்க வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட பொற்கலைஞன் தான் ஒரு கலைஞனாக மட்டுமில்லாமல் அந்த சிலையின் உணர்ச்சி பூர்வமான பொறுப்பையும் சுமக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டான். பொற்கலைஞனின் முடிவு, அவன் ஒரு உறுதியான முடிவை எடுத்தான். மூலப்பொருள் சேகரிப்பு, பழைய சிலையின் உடைந்த பாகங்கள், கிராம மக்கள் அன்பளித்த கனிமத் தாதுக்கள், பித்தளை மற்றும் சில அறியப்படாத உலோகங்கள் உருக்கி கலவையில் சேர்க்க முடிவு செய்தான். இது அவனது அர்ப்பணிப்பையும் கலையின் மீதான அவனது குடும்பத்தின் அன்பையும் பிரதிபலித்தது. மீரா அவனது இந்த தியாகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். பொற்கலைஞன் புன்னகையுடன், மீரா, இது வெறும் உலோகம் அல்ல, இது உண்மை, உழைப்பு மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றின் கலவை. இந்த சிலை வெறும் வடிவமாக இருக்காமல் கிராமத்தின் ஒரு பகுதி அதில் இருக்க வேண்டும் என்றான். அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த உலோகக் கலவையை தயாரிக்க ஆரம்பித்தனர். அந்த விசித்திரமான தாதுக்களை சரியான விகிதத்தில் கலந்து உலை எரியும் போது அந்த உலோகங்கள் ஒன்றாக கலந்து ஒரு புதிய பிரகாசமான பொன்னிற ஒளியை வெளிப்படுத்தின. இறுதியில் பொற்கலைஞன் மிகுந்த பக்தியுடனும் கவனத்துடனும் புதிய முருகன் சிலையை மிகவும் அழகாகவும்